ரோஹித் சர்மாவோட கேப்டன்சியை அங்கிருந்து எடுத்து கில் கொடுத்தது எப்படி பார்க்கலாம் அப்படின்றத நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லிடுங்க, உங்களோட ஒப்பீனியன் என்னன்றது. ஃபர்ஸ்ட் ஏத்துக்க முடியல அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கலாம். பட் ஆனா இதுக்கான ஒரு மைண்ட் செட்டை வந்து அஜித் அகர்கர் வந்து மே மாசத்துல இருந்தே பண்ணிட்டு இருக்காரு. ஸோ நம்ம இந்த கிரிக்கெட்டை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால நம்மளால அதை டப்புன்னு ஏத்துக்க முடியுது. பட் ஆனா ரோஹித்துக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு, அதே போல விராட் கோலிக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு. அந்த ரசிகர்கள் எல்லாம் அதை வந்து எப்படி ஏத்துப்பாங்கங்கிறது, அவங்க அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்களா உடனேன்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா இப்ப யாருமே வந்து அந்த டெஸ்ட் மேட்ச் விளையாடும் போது சுப்மன் கில் வந்து இப்படி நல்லா விளையாடுறாங்க அப்ரிஷியேட் பண்றதை தாண்டி என்ன நடந்துட போகுது, அடுத்து எப்படி இருந்தாலும் தோக்க தான் போகுது இந்த டீம் அப்படிங்கிற மாதிரி தான் மைண்ட் தாட்டே இருந்துச்சு. ஏன்னா நம்ம கிரிக்கெட் பார்க்கறத தாண்டி ஒருத்தருக்கு ஃபாலோவரா இருக்கும்போது அவருக்காக நம்ம ரொம்ப ஒரு ஃபேன் மூமெண்ட் அந்த இது இருக்கும்ல, அது இன்னும் சுப்மன் கில்க்குன்னு ஒரு கூட்டம் உருவாகல. மோஸ்ட் ப்ராபப்லி பார்த்தா அந்த கிரிக்கெட் தெரிஞ்ச சில பெரியவர்கள் தான் வந்துட்டு சுப்மன் கில்லோட ஃபேன்ஸா இருப்பாங்க. மற்றபடி இந்த ஒரு யங்ஸ்டர் கூட்டமா அந்த மாதிரி கில்லுக்கு இல்ல. அது இவதான் மேபி லைக் இனிமேல் அந்த ஃபேன் கிளப்லாம் உருவாகும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ கோலிக்கு அப்புறம் ஒரு பிக் நேம் அப்படின்னு பார்த்தோம்னா வேற யாருமே வரவே இல்லை. கோலியோட பாப்புலாரிட்டியை வந்து அங்கிருந்து கொஞ்சமாச்சு இழுக்கிறது. ஏன்னா தோனி வரும்போது கோலி வந்துட்டார், ஸோ சச்சின் இருக்கும்போது தோனி வந்துட்டார். அப்படி ஒவ்வொருதான் அப்படி பாஸ் ஆகி வரும்போது இப்போதான் சுப்மன் கில் வருவார் அப்படின் போது அந்த ஸ்டார் அந்த ஒரு நீங்க சொல்ற மாதிரி தான் ஒரு போஸ்டர் பாய். அதான் அந்த போஸ்டர் பாய் மாதிரியான நல்ல ஒரு டேலண்டடான ஆள் கூட. அதை தாண்டி டேலண்ட் இருக்குதான், யாரு இல்லைன்னு சொன்னா. ஆனா ஓவர்சீஸ்ல அவர் எப்படி ஆட போறாரு அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்கு. ஸோ அதையும் பார்க்கலாம்.